ஆப்பிள் மிகவும் புளிப்பாக இருந்தால் நறுக்கி உப்பு, மிளகாய் பொடி, வெந்தய பொடி, பெருங்காய பொடி கலந்து தாளித்து கொட்டினால் புதுமையான ஊறுகாய் தயார். ரவா இட்லி செய்யும் போது சிறிது சேமியாவை வறுத்து தயிரில் ஊற வைத்து சேர்த்தால் கூடுதல் ருசி தரும். கேரட்டை தோல் சீவி 5 நிமிடங்கள் தண்ணீரில் போட்டு ஊற வைக்கவும். பிறகு எடுத்து துருவினால் கேரட் மிருதுவாகி எளிதாக துருவ வரும். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக வைச்சு சாம்பார் வைக்க உடலில் கொழுப்பு சேராமல் இருக்கும். பருப்பு ரசம் வைக்கும்போது கறிவேப்பிலை இல்லை என்றால் சிறிதளவு முருங்கை இலைகளை தூவி இறக்க அது தனிச்சுவையை தரும். நோன்பு இஃப்தார் நேரத்துல பஜ்ஜி மாவு ரெடி செய்யும் போது கடலை பருப்பின் அளவுல பாதி பயத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சு வச்சுக்கொண்டு அதுல பஜ்ஜி செய்தால் சுவையும் சத்தும் கிடைக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு ஏலக்காய் தூளும் சிறிதளவு சுக்குத்தூளும் கலந்தால் சப்பாத்தியின் சுவை அதிகரிக்கும், எளிதாக ஜீரணமும் ஆகும். கொத்தமல்லி துவையல் அரைக்கும் போது புளிக்கு மாற்றாக மாங்காயை சேர்த்து அரைத்தால் சுவையும் மணமும் அசத்தும். பொரித்தெடுத்த ஜாமுன்களை சூடான சர்க்கரை பாகில் சேர்க்காமல் நன்கு ஆறிய பிறகு சேருங்கள். ஜாமுன்கள் விரியாமல் கரையாமல் சுவையாக இருக்கும். வெங்காய பஜ்ஜி செய்யும் போது வெங்காயத்தை தோலை உரிக்காமல் வட்டமாக வெட்டிவிட்டு பின்னர் தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமாக இருக்கும். உடனடியாக வடை சாப்பிட தோணினால் மதியம் மீந்த சாதத்துல உடனடி வடை செய்ய நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகுத்தூள் சேர்த்து பிசைஞ்சு வடைகளாக பொரிச்செடுக்கும். எலுமிச்சை சாறு மற்றும் தண்ணீரை ஒரு பவுலில் கலந்து கொள்ளுங்கள். ஃப்ரூட் சாலட் செய்யும் போது பழங்களை நறுக்கிய உடனே இந்த கலவையில் நனைத்து எடுத்தால் பழங்கள் நீண்ட நேரத்துக்கு